சொன்னால் என்னன்னா, மாடுகள் மேலே வைப்பாங்க தெரியுமா? என்ன வைப்பாங்க? மாடுகள் மேலே நுகத்தடி வைப்பாங்க. மாடுகள் மேலே நுகத்தடி வைக்கும்போது அந்த மாடுகள் என்ன பண்ணால் ஏறு ஓட்டுவாங்க. அது மாதிரி மனுஷன் மேலே ஒன்று நுகம். மனுஷன் நுகம் என்ன? பாரம். ஒரு நுகம் என்ன? ஒரு பாரம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பாரமே வச்சுக்கலாம். நுகம் வேண்டாம், பாரம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பாரம். அப்போ அந்த பாரம் மனுஷருக்கு என்னென்ன பாரம் அப்படின்னு சொன்னால், ஒரு வியாதி இருந்தால் பாரம், ஒரு கடன் இருந்தால் பாரம் இல்லைங்களா? குடும்பத்தில் பிரச்சனைகள் பிள்ளைங்களை சொல்கிற பேச்சு கேட்காம இருந்தால் பாரம், திருமணம் ஆகாமல் இருந்தால் பாரம். இந்த மாதிரி பல பாரங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்ம மனுஷனுக்கு இருக்குது. பாருங்கள் அந்த பாரம், பாருங்கள் அது காட்டுறாங்க. அதுபோல் மனுஷனுக்கு ஒரு பாரம் இருந்தே இருக்கும். பாரம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. அந்த பாரம் வரும்போது அந்த மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. சந்தோஷமாக இருக்கவே மாட்டான் மனுஷன். அந்த பாரம் இருக்கும்போது அவனுக்கு கவலை, கண்ணீர், வேதனை, துக்கம், சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏதோ வாழ்கிறான், ஏதோ நான் இருக்கிறேன் பூமியில், ஏதோ நான் சாப்பிட்றேன், ஏதோ நான் வேலைக்கு போகிறேன், ஏதோ நான் வீட்டில் இருக்கிறேன், அப்படி தான் இருப்பான். சமாதானம் இல்லாமல் பாரமாக இருக்கிற மனுஷன் அப்படி தான் இருப்பான். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஊழிக்காரங்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, போதர்களை கூட கொஞ்சம் சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த பாரம் மனுஷன் என்ன பண்ணதா குறுக்கிடுறாங்க அந்த பாரத்தில். கொஞ்ச சிலர் பார்த்தீங்கன்னா ஊழிக்காரங்களுக்கு கூட சபையிலேன்னு ஒரு பாரம், வீடிலேன்னு ஒரு பாரம், வாடி கட்டணுமேனு ஒரு பாரம், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமேனு ஒரு பாரம். இந்த பாரங்களால் இருக்கும்போது அவங்களால எழும்ப முடியாது. இன்னொன்று அவன் வேலை சந்தோஷமாக இருக்க முடியாது. சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அந்த அபிஷேகம் உங்கள் மேலே வரும்போது, அது படித்து பாருங்கள், அந்த அபிஷேகம் உங்கள் மேலே வரும்போது அந்த பாரங்களெல்லாம் முறிந்து போடுவான். ஆனால் தேவனோட அபிஷேகம் என்றது என்ன அப்படின்னா, தேவனோட சுவாசம் உங்கள் மேலே ஊதும்போது, அந்த சுவாசம் வரும்போது அந்த சத்துரும் அந்த பாரங்களெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். அல்லேலூயா. அப்போ அதனால தான் தேவன் என்ன பண்ணாரு, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை விரும்புங்கள் என்று சொல்கிற காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் நீ கொஞ்ச நாள் வாழ்ந்தாலோ சமாதான சந்தோஷத்தமாக நீ வாழணுன்னா, உன் பிள்ளைங்களை நல்லா இருக்கணும்னா, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா தேவனை தேடுங்கள், தேவனோட அபிஷேகம் நீ பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனுக்காக நீ ஊழியம் செய், தேவனுக்காக கூடு, தேவனுக்கு ஆளை திக்கேற்ற விதவங்களை உதவி செய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் அந்த பாரம் நம்மளுக்கு இருக்கும்போது எந்த காரியம் செய்கிறோம், ஆனால் தேவன் நம்மளோட இருக்கும்போது ஒரு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி நமக்கு வரும். ஹல்லேலூயா. தேவன் அந்த பாரத்தை நம்ம விட்டு விலகணும். அந்த பாரத்தை கொண்டு வர்றது யாருங்க அப்படின்னு சொன்னால் சத்துரு தான் கொண்டு வருவான். இந்த உலகத்தில் என்னென்ன நல்ல நீ சந்தோஷமாக இருந்து பாரு. ஒரு நாள் பைபிளை படித்து நல்ல ஊழியம் செஞ்சு பைபிளை படித்து யாருக்காவது சத்தியத்தை சொல்லிவிட்டு நீ வந்தப்பா இன்றைக்கி நான் ஊழியம் செஞ்ச சத்தியத்தை சொன்னேன், நீ இப்போ இன்றைக்கி பைபிளை படித்த, நான் என்ன பண்ணேன், குடும்ப ஜெபம் பண்ணேன், சபைக்கு போயிட்டு வந்தேன், சபையில் நான் தசம்பாகம் காணிக்க கொடுத்தேன், அப்பா இன்றைக்கி தான் நான் திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சி பாரு. அப்படியே பிசாசு கொண்டு வருவான், ஏதாவது ஒரு கிரியை கொண்டு வருவான். திருநள்ளூருக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம். போகும்போது கிட்ட போயிட்டோம். போனதுக்கப்புறம் ஒரு செய்தி வருது. என்ன செய்தி தெரியுமா? உங்கள் பொண்ணு அக்கௌண்ட்டு யாரோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. எங்கள் மீனா அக்கௌண்ட்டு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது எல்லோரும் ஐயோ அப்படியா அப்படின்னு. ஆனால் நான் நினச்சேன், பிசாசு இந்த பாரத்தை கொண்டு வந்துட்டுருக்கிறான். எதுக்கு இந்த பாரத்தை கொண்டு வந்துருக்கிறான்னா, இந்த அம்மா கவலை எல்லாம் எங்கே போகணும், மகள் மேலே, மகள் அக்கௌண்ட் மேலே போயிட்டோம். இந்த ஊழியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அன்ற மாதிரி ஒரு பாரத்தை செத்து கொண்டு வந்தான். ஆனாலும் நான் நினச்சேன் அது கவலையே இல்லைன்னு. எனக்கு கவலை இல்லை. ஆண்டவர் செய்கிறதெல்லாம் நன்மைக்குது, ஏதோ நன்மை நடுக்கட்டும் போ, நன்மையானாலும் தீமையானாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு அந்த கவலை நினைப்படாமல் அந்த பலிபீட்டத்தில் போய் நான் நிற்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த அளவுக்கு நடத்தினார். ஹல்லேலூயா. அதுபோல தான் நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்க, இத்தனை நாள் நான் ஜெபிக்கவே இல்லை, இத்தனை நாள் நான் என்ன பண்ணல, வேதத்தை வாசிக்கலை, சபைக்கு வரல, தசம்பாகம் கொடுக்கல, காணி கொடுக்கல, ஆனாலும் இன்னைக்கு நான் கொடுத்தேன், இன்னைக்கு நான் ஜெபித்தேன், இன்னைக்கு சபைக்கு வந்தேன், இன்னைக்கு என் குடும்பத்தில் பிரச்சனைன்னுவாங்க. எத்தனை பேருக்கு அப்படி அனுபவங்கள் இருக்கிறது அப்படின்னு? நான் நிறைய பேருக்கு இருக்கு அந்த அனுபவங்கள். ஆனால் யார் இந்த பாரங்களை கொண்டு வருதுன்னா சத்துரு கொண்டு வருவான். ஆனால் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த கஷ்டம் வருதே, இந்த பாரம் வந்ததே. இப்போ அந்த மாதிரி சொன்னாங்க, வாஷிங் மிஷின்காரங்க வந்தாங்க, அதனால சமைக்க முடியல. ஏன்னா அது யார் கொண்டு வருது? சத்துரு கொண்டு வருவான், கொந்தா.
அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கணும், அப்பா நீ நாளைக்கு வாப்பா, நாளைக்கு நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லிட்டு இருந்தா நீ ஜெயிச்சிட்டு இருப்பேன். அல்லேலூயா. அது கரெக்டாக ரைட்டா ராங்கா? அப்பா வாஷிங் மிஷின்காரங்க நீ வந்திருக்கிற, இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகணும், இன்றைக்கி ஆகாது, நாளைக்கு நீ வா, நான் இன்றைக்கி போய் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், இல்லைன்னா 1 மணி நேரம் கழிச்சு நீ வா சொல்லியிருந்தா நீ ஜெயிச்சுட்டு இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாதிரி தான் சத்ருவானவன் சபைக்கு போக முடியாமல், தேவனோட வேலை செய்ய முடியாமல் தடைகளை கொண்டு வந்து பாரங்களை கொண்டு வர. ஆனாலும் அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம இடம் கொடுக்கூடாது. என்ன வியாதி என்ற பாரம் கொண்டு வர, கடன் என்ற பாரம் கொண்டு வர, குடும்பத்தில் பிரச்சனை என்ற பாரங்களை கொண்டு வருவான். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் நீங்கள் பாருங்கள், நம்ம சரீரத்தில் பலவீனங்களை கொண்டு வருவோம். அதே யோவான் 8:34 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை படிங்க யாராவது. 8:34 யோவான் 8. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் எவனோ அப்படின்னு ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் செய்யும்போது, சாத்தானுக்கு விரோதமாக அப்போ சாத்தான் சொல்கிறபோது நம்ம செய்யும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, பாவம் செய்கின்றவன் எவனோ பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு அப்படி எல்லாம் சொல்கிறாரா. மெய்யாகவே நான் சொல்கிறேன், உண்மை நான் சொல்கிறேன், உண்மையாக நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்கிறோமோ அது போல் மெய்யாகவே அவர் சொல்கிறார். அந்த பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. பாருங்கள், இப்போ இஸ்ராயேல் ஜனங்கள் என்ன பண்ணாரா, நான் எகிப்து தேசத்துக்கு போனார். அப்போல்லாம் அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, எகிப்து தேசத்துக்கு போனாங்க. போய் அங்கே நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி போனாங்க. அங்கே அங்கே எகிப்து ஜனங்கள் என்ன பண்ண, விக்கிரக ஆராதனைலாம் செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே விக்கிரக ஆராதனை செஞ்சு கொண்டு, அதனால் நாமளும் செய்யலாமே அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா 400 வருஷம் அங்கே இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணார், பார்வோன் ராஜா பார்த்தாரு, இவங்க என்ன பண்ண பெருகி கொண்டே இருக்கிறாங்க, இஸ்ராயேல் ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொறாமை வந்தது. பொறாமை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்கள அடிமைத்தனத்தை வச்சுக்கிட்டு 400 வருஷம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க, கண்ணீர் விட்டாங்க, இப்படியெல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணார், அந்த ஜனங்கள் கண்ணீர் பார்த்தார், பரலோகத்துக்கு அந்த கண்ணீர் எட்டுனுதான். அப்போது என்ன பண்ணார், மோசேன் தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். மோசே என்ன பண்ணார், அவனை விடுவித்தார் அப்படின்னு அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, நுகத்தேன்னா அந்த பாரத்தில் இருந்த தேவன் விடுவிக்கணும்னு சொல்லி மோசேன் தெரிந்து கொண்டு அந்த மோசே மூலமாக தேவனை பேசி அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கிருந்த தேவனை கொண்டு வரதுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. சரி, அது என்ன பண்ண, கர்த்தர் பஸ்கா அங்கே இஸ்ராயேல் ஜனங்கள் இருந்தாங்க அங்கே. ஆனால் அவங்களை விடுத்து கொண்டு வரணும், அவங்க பாவங்களெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ ஆண்டவர் மோசே கிட்டே சொன்னார், ஏன்னா கர்த்தர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன பண்ணாரா, அது ஆட்டுக்குட்டி அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து அந்த வாசலில் தொடித்து அவங்கள மேலே நீர் தொடிக்கும் போது ஆனால் சங்கார தூதன் வந்து அவங்கள தொடாதபடி அவனை ஆண்டவர் காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணு, அவங்களையும் வெளியில் கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். அதே போல் மோசே கூட செய்தாருன்னு பார்க்குறோம். சரி, இந்த பார்வோன் ராஜா மரித்து போனார். இன்னொரு பார்வோன் வந்தார். ஃபஸ்ட்டு இருந்த பார்வோன் இருக்கும்போது ஜனங்களுக்கு நல்லதாக இருந்தாங்க. ஆனால் மறுபடியும் ஒரு பார்வோன் வந்தார். பார்வோன்னா 2 பேர் 3 பேர் இல்லை, ராஜான்னா ராஜாவுக்கு பார்வோன், அந்த ராஜா வந்தாலும் பார்வோன் தான் அவன் பேர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ண, 2வது பார்வோன் வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு என்ன பண்ண ரொம்ப கஷ்டம், வேதனை, துன்பங்கள் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், நம்ம என்ன பண்ணோன்னா 1வதாக நம்மளை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருனாலே நம்மளை விடுதலை ஆக்க முடியும் அப்படின்னா குமாரன் தரும் விடுதலை. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று யோவான் 38:36 சொல்லி வருகிறார். யாருனாலே நம்மளை விடுதலை ஆக்க முடியும் அப்படின்னு சொன்னால் குமாரனாலே நம்மளுக்கு விடுதலை ஆக்க முடியும்னு யோவான் 8:36 சொல்கிறார். 2வதாக நம்ம பார்க்கணும், சத்தியத்தாலே வரும் விடுதலை. நம்ம சத்தியத்தினாலே வரும் விடுதலை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அதே யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால? சத்தியத்தினாலே வரும் விடுதலை.
சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியத்தை அப்படின்னா யார் நம்ம அறிவிக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துன்னு அறிந்தால் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மூன்றாவது நாளாக ஆவியானவர் தரும் விடுதலை. ஆவியானவர் நம்மளுக்கு தரும் விடுதலை. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ எங்கேயோ அங்கே விடுதலையாகும். ஹல்லேலூயா. முதலாவதாக என்ன பார்த்தோம்? குமாரனாலே நம்மளுக்கு விடுதலை, இயேசு கிறிஸ்துவினாலே. ரெண்டாவதாக நாம் பார்க்கோம் சத்தியத்தை. இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ள தேவன், அவர் விடுவித்தால் நம்மளுக்கு விடுதலை. மூன்றாவதாக ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே நம்மளுக்கு விடுதலை இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு விடுதலை வேணும். அந்த நுகத்திலிருந்து விடுதலை, அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை வேணும்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாம் நினைக்கிறோம். ஆனாலும் நீ உண்மைதான், குமாரன் பிதாவானவர் குமாரன் நம்மளுக்காக அவர் அனுப்பிவிட்டார். நம்ம பாவங்களுக்காக நம்ம சாபத்துக்காக அவர் என்ன பண்ணாரு? குமாரனிலிருந்து விடுதலை நம்மளுக்கு கிடைக்கணும். ரெண்டாவதாக சத்தியத்திலே சத்தியமுள்ள தேவன் இயேசு அவரிலிருந்து தான் விடுதலை கிடைக்கும். மூன்றாவதாக ஆவியானவர் தரும் விடுதலை. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. ஆவியானவர் இங்கே இருக்கிறார், இங்கே விடுதலை தேவனுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போது நமக்கு என்னென்னா இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக தான் நம்மளுக்கு என்னென்ன விடுதலை வேணும். நம்ம பலத்தினாலோ அல்ல பராக்கிரமத்தினாலே ஆவினாலே எல்லாம் ஆகும்னு சொன்ன அந்த வசனத்துப்படி நம்ம பலமோ பராக்கிரமோ பணமோ ஆஸ்தியோ அந்தஸ்து இருந்தால் நம்மளுக்கு விடுதலை கிடைக்காது. நம்ம தேவன் நம்மளோட இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் நம்மளோட இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். அதே போல் பாருங்க 1 யோவான் 3:8 அதிகாரனே பாருங்க. 1 யோவான் 3:8 பாருங்க. குமாரன் தம்முடைய இரத்தத்தினாலே சாத்தானின் தலையை நசுக்கி நுகத்தடியை முறித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது படிங்க, யாராவது படிங்க. 3:8 1 யோவான் 3:8 ಪಾಪ ಮಾಡಿದವನು ಸೈತಾನಿಂದ ಹುಟ್ಟಿದವನು. தமிழ்ல வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவங்க யாருனாலே செய்கிறான்னா, பாவம் தூண்டுகிறவன் யார் தூண்டுவாரன்னா பிசாசானவன் தூண்டுவான். நீ போ, பாவம் செய், பொய் பேசு, விபச்சாரம் செய், திருடு, குறை சொல்லு, எரிச்சலு, கோபங்களும் இதெல்லாம் கொண்டு வருது யாருன்னா பிசாசு கொண்டு வருவான். மனுஷன் நல்லவனு தான். மனுஷன் தேவன் நல்லபடியாக தான் உருவாக்குனாரு. மனுஷனை தூண்டுறது யாருன்னா பிசாசு தான் தூண்டுவான். ஆனால் அப்போ எச்சரிக்கையோட நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமார் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். எதுக்காக வந்தார்? ஆதாம் ஏவாள் என்ன பண்ணார்? பிசாசானவன் பாவம் செய்விட்டுட்டான். ஆனாலும் என்ன பண்ணாரு? மனுஷன் பாவம் செய்தனால தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அவர் நம்மளுக்காக என்ன பண்ணார்? ரத்தம் சிந்தினார், காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், சிலுவை சுமந்தார். இதே பூமியில் அவர் உடம்புல இருந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை சிந்தினார். இதே பூமியில் உங்களை என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தேவன் எதுக்காக வந்தாருன்னா நம்ம பாவங்களை அழிக்கிறதுக்காக குமாரன் வெளிப்பட்டார். எதுக்கான? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரனை வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. கொலோசியர் 2:15 நீங்கள் பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரிகளையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அவர் எப்படி பாருங்க? துரைத்தனங்களும் அதிகாரங்களும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி எப்படி இருந்தார்? அவர் நான் சொன்ன ஆராதனைல எப்படி இருக்கிறார்? அவர் நல்ல ஒரு அழகுள்ளவர், அழகானவர், அருமையானவர். ஆனால் அப்படி இருந்த அவரை என்ன பண்ணாருன்னா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையை சுமந்தார். அப்படிப்பட்ட தேவன் நமக்காக
சிலுவை சுமந்தார், நமக்காக காயப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். சிலுவை நான் அப்பப்போ நம்ம தியானித்து பார்ப்பேன். அந்த சிலுவை நம்ம தியானித்து பார்க்கும்போது, அவர் அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது, இந்த பூமியில் இருக்கும்போது எத்தனோ அற்புதங்கள் செய்தாரோ, மரித்தவங்களை எழுப்பினாரோ, குஷ்டரோகளை சுஸ்தமாக்கினாரோ, எத்தனோ பேருக்கு அற்புதம் செய்தார். சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது எல்லாரும் கண்ணீர் விடுறாங்களே தவிர அவங்களுக்கு உதவி செய்கிறது யாரும் இல்லை. ஏன்னா எல்லாரும் பயந்தாங்க. அந்த அதிகாரிகளை நாங்கள் போனால் ஏதாவது செஞ்சிடுவாங்கன்னு சொல்லி பயந்தாங்க. ஆனாலும் தேவன் என்ன பண்ணல, உள்ள என் பிள்ளைங்களை நான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் சிலுவை சுமந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் காயப்பட்டார். முள்முடி பாருங்கள், சரீரமெல்லாம் முள்முடி, உடம்பெல்லாம் காயம், ரத்தங்கள். யாருக்காகனா நமக்காக தான். அதெல்லாம் எப்படி அவர் சகிச்சிருப்பார் பாருங்க. நம்ம ஒரு நாள் உபாசம் இருக்க முடியாது, அரை மணி நேரம் உபாசம் இருக்க முடியாது, அவருக்காக ஒரு நாள் நம்ம வேலை செய்ய முடியாது. ஆனால் அவர் நமக்காக என்ன பண்ணார், சிலுவை சுமந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. நம்மளை காப்பாற்றுறதுக்காக தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொன்று காரியம் என்னென்னா, மனுஷனுக்கு நுகத்தை பயம் கொண்டு வர்றது என்னென்னா, பயம் எதுக்காகனா, பயத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, எல்லா பிசாசின் நுகங்களும், எல்லா பிசாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த இச்சை, பயம் இதெல்லாம் கொண்டு வந்து பிசாசான அவங்களை என்ன பண்ணதுன்னா, ஜெபிக்க முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாமல், தியானிக்க முடியாமல், சபைக்கு வர முடியாமல் பிசாசானவன் ஜனங்களை கட்டி வைத்திருப்பான். சத்தியம் தெரியும், அபிஷேகம் கூட பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, வேத வசனம் கூட தெரியும், ஆனாலும் என்ன பண்ண, சபைக்கு வர முடியாது, கீழ்ப்படிய முடியாது, தேவனுக்கு உண்மையாக வாழ முடியாது. வீடுகளில் ஏன்னா வீட்டு ஜபம், குடும்ப ஜபம் இருக்காது, தேவனுக்காக வாழ முடியாது, தேவன் கற்பனையில் கை கொண்டு நடக்க முடியாது. அந்த வீடுகளில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் சீரியலு, சினிமா, ட்ராமா, பப்ஜி, கேம்ஸ்ன்னு சொல்லி என்ன பண்ண, பிசாசானவன் அவங்கள எல்லா ஜனங்களை முகம் என்ன பண்ணுதுன்னா டிவியில் போயிடும். பிசாசு அந்த மாதிரி டிவிகளை கொண்டு போய் அவங்க எழும்ப முடியாமல், அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இல்லாமல், அவங்க எப்படி பாதாளத்துக்கு கொண்டு போகணும், பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளணும். இப்போ நிறைய பேர் பார்க்கும்போது, வாலிப புள்ளிகளை பார்க்கும்போது, அவங்கள பேச்சு, அவங்கள நடக்கைகள் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும். அவங்களெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்கும். ஏன்னா இப்படி பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் நடக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, இந்த வயசில் கூட இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி பயமாக இருக்கும். ஆனால் யாருன்னா அந்த பிசாசானவங்களை என்ன பண்ணுறான், அவங்கள சபைக்கு வர முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாது, வாசித்தாலும் புரிந்து கொள்ள முடியாமல் பிசாசு கிரியைகள் செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து விடுதலை வரணும்னா குமாரன் மட்டும்தான் விடுதலை ஆக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம குடும்பங்களில் என்ன இருக்கணும்னா, ஜபம் இருக்கணும், வேதம் இருக்கணும், வேத வசனம், நம்ம அதுபடி நடுக்கிறவங்களாக இருக்கணும். நம்ம குடும்பங்களில் தேவ தூதர்கள் ஏறுறவங்களாக இறங்குறவங்களாக வளவுறவங்களாக நமது குடும்பம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு குடும்பத்துக்கு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் போய் உக்காந்தாலே இறங்கிடுவார். ஒவ்வொரு குடும்பத்தில் வாய் அடிச்சுக்கணும், இறங்க மாட்டார். ஒரு குடும்பத்தில் பார்க்கும் அப்போ நான் தெரியும், இந்த ஜபம் இருக்குது, இந்த குடும்பத்தில் தேவன் இந்த குடும்பத்தில் இருக்கிறாரு, தெரிஞ்சிடும், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு குடும்பத்தில் போய் உக்காந்தாலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிடுவார். ஒரு குடும்பத்தில் வாய் அடிச்சுக்கணும், அப்போ தான் அவர் இறங்குவார். அல்லேலூயா. அதுபோல் நம்ம அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தில் ஜபம் பண்ணும்போது, வேதத்தை வாசிக்கும் போது, அதன்படி நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஏறிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம குடும்பத்தில் எவனா இருக்கணும், ஜபம் இருக்கணும், ஜபம் இருக்கணும், வேதத்தை வாசித்து கொண்டவர்களாக இருக்கணும். அதே பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது இஸ்ராவேல் ஜனங்களும் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். பச்சையான மரங்களுக்கு ஆராதனை செய்து கொண்டு, கல்லு, மண்ணு, விக்கிரகமும், தங்கமும், வெள்ளிக்கு ஆராதனை செய்து கொண்டு இருக்கும்போது, தேவனோட கோபாகினை அவங்க மேலே வரும்போது அவங்க என்ன பண்ணாருன்னா, ஆசிரியர்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு, அமலேக்கியருக்கு ஒப்பு கொடுத்தாரு, மீதியான தேச ஜனங்களுக்கு, இஸ்ராவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தாட்டாரு, பாபிலோன் ராஜா நேபுக்கத்நேசருக்கு ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. தேவனோட கோபாகினை அவ்வளோ மேலே வந்துடுச்சு. தேவனை பொறுத்து பார்த்தார், இவங்கெல்லாம் மனம் திரும்புவாங்கன்னு பார்த்தார். சத்தியம் தெரியும், யார் உண்மையில தேவன் தெரியும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபான தேவன் உண்மையுள்ள தேவன், இதுவரை பாதுகாத்த தேவன் தெரியும்.
ஆனாலும் தெரிஞ்சு கூட அவர் என்ன பண்ணாருன்னா எங்கெங்கே அந்த விரோதி இது எகிப்து தேச ஜனங்களும் என்னென்ன செஞ்சாங்களோ அவங்கள கூடவே போய் மாய மந்திரங்களை பின்ன சோன்யங்களும் விக்கிரக ஆராதனை எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கும்போது தேவனோட கோபாகினி வந்து என்ன பண்ண மீதியான் தேசத்தை அந்த ஜனங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். நெபுக்தநேசருக்கு என்ன பண்ணார், அவர் இவங்களெல்லாம் சிறைசால கொண்டு போய் 70 வருஷம் அவங்கள அடிமைத்தனத்தில் வச்சுருந்தார் பாபிலோன் தேசத்தில் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதே போல் தேவனோட கோபாகினி வராதபடி நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கிறவங்களாக இருக்கணும். செத்துக்கு நம்ம இடமே கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. செத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா போச்சு, அவ்வளோதான். ஒரு நாள் நீ ஜெபம் பண்ணாமல், ஒரு நாள் வேதத்தை வாசிக்க முடியாமல், அபிஷேகத்தில் நிறைய ஜெபிக்க முடியாமல் இருக்கும்போது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசும்போது, பரிசுத்தாவியானவர் மறுபடி நீ ஜெபத்தில் உக்காரு, என்ன பரிசுத்தாவியானவர் வரவரா? ஆனால் வரமாட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப போராடணும், போராடி தான் பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதை போல தான் பிசாசுக்கு நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நமக்கு இருக்கிற அனுகதண்டி நம்ம விட்டு போகணும்னா பரிசுத்தாவியானவர் குமாரனாலே, சத்தியத்தினாலே, மூன்றாவதாக ஆவினாலே, இது 3 காரியங்கள் இருந்தாலும் மட்டும்தான் நம்மளுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு வாசிங்க, யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறான். பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு செய்கிறான். நான் பாவம் செய்ய வைக்கிற தூண்டுகிறவன் யாரு? அடனே சித்திரவாதவன் தான் பாவத்தை தூண்டுவான். ஹல்லேலூயா. அந்த பாவத்தை தூண்டி அவனை பாவம் செய்து அவன் கண்ணீர் விடும்போது, கதறும் போது இவனை சந்தோஷப்படுவான். பாத்தியா, நீ எவ்வளோ பக்தியாக இருந்தே, எவ்வளோ வைராக்கியமாக இருந்தே, உன்னை எப்படி நான் தள்ளிட்டே பாத்தியா, நீ இப்போ கண்ணீர் விடுறியா? விடு. தேவனுக்கிட்ட சொல்ல, பாத்தியா இவன் எப்படி இருந்தா? யோபு பார்த்து சொன்னார், பாத்தியா யோபு எல்லாத்துல உத்தமனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அது ஆனால் அவர் சாத்தான் சொல்கிறான், நீ எல்லாம் அவனை சுத்துல வேலி போட்டிருக்கிற, அவன் ஆஸ்தி அந்தஸ்து சுத்துல என்ன பண்ணியிருக்கிறேன், நீ வேலி போட்டிருக்கிறேன், அதனால தான் அவனை உன்னை தூஷிக்காமல் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், சரி போ, நீ அவன் என்ன பண்ணணும், ஆனால் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தை வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வியாதிகள் வந்தது, ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறல, யோபு தூஷிக்கவில்லை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதுபோல தான் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, சத்துருக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்கும்போது அவர் என்ன பண்ண, நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பாவம் செய்ய மனுஷன் பாதாளத்துக்குள்ளே போயிடுவானோ. அந்த பாவம் தூண்டுறது யாரு? பிசாசு தான் தூண்டுவான், பாவம் செய் வைப்பா. ஆனால் அவனை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிடுவா. அப்போ இவனை என்ன பண்ணுவான்? சந்தோஷமா இருப்பான். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:34 நீங்க பாருங்க. நீதிமொழிகள் 14:34. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ஆமா, எந்த ஜனத்துக்கும் நிகழ்ச்சி. பாவம் கொடூரமானது. பாவம் செய்கிற மனிதன் என்ன பண்ணுவானா? சாவான். பாவம் செய்கிற மனுஷனுக்கு மன்னிப்பே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் சம்பளம். இன்னொன்று பாருங்க, பாவம் செய்கிற மனிதன் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோன்னா, பாவம் மனுஷனுடைய வாசற்படியில் நிற்குமா, படுத்து கொண்டிருக்கணுமா. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை இங்கே பார்த்தீங்கன்னா, பாவம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்துடுறோம். ஆனால் அந்த பாவம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம வாசல் படி இருக்குமா, படுத்து கொண்டு இருக்குமா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்கிற பாவங்கள் நம்ம வாசற்படியில் நிற்கும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் உண்மை உள்ளவள், நான் உத்தமம் உள்ளவள், நான் என்ன பாவங்களை தேவனை மன்னிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்படி தானே சொல்கிறோம். கன்னடத்தில் வாசியமா? அது இல்லையே. 4:7 ஆதியாகம் 4:7 மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாம இருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். ஆமென். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ ஆண்டு கொள்ளுவாய் என்று யார் சொன்னாரு? ஆண்டவர் ஏவாளுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பாவம்ன்றது
நம்ம வாசற்படியில் படுத்திருக்கோமா, முடிவிலே அது பாம்பை போல கடிக்குமா. நீதிமொழிகள் 23:32 அது என்ன பண்ணுதுன்னா, முடிவில் அது எப்படி இருக்குன்னா, அந்த பாவம் நம்ம வாசப்படியில் படுத்திருக்கோம், முடிவில் அது என்ன பாம்பை போல கடிக்குமா. பாம்பு எப்படி கடிக்குமோ நம்மளுக்கு தெரியாது, எங்கே இருக்குமோன்னு தெரியாது, எங்கேயாவது நொழிஞ்சு வந்து அது கடிக்கும். அதுபோல் பாவம் நம்மளை கடிக்குமா. இன்னொன்று காரியம் நம்ம பார்க்கும்போது, அடிப்பையை பிடிக்கின்றவனையை பாம்பு கடிக்கும் என்று பிரசங்கி 10:8 நம்ம பார்க்குறோம். அது வாசித்து பாருங்க. அது தமிழில் ஒரு மாதிரி இருக்கிறது, தெலுங்கில் ஒரு மாதிரி இருக்குது. அது வாசிங்க. அது பிரசங்கி 10:8. அடுப்பையை படுத்துகின்றவன் படுகுலை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடிப்பை பிடிக்கிறவனையை பாம்பு கடிக்கும். ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿಂಗ. ಗುಂಡಿಯನ್ನು ತೋಡುವವನು ತಾನೇ ಅದರಲ್ಲಿ ಬೀಳುವನು, ಗೋಡೆ ಹೊಡೆಯುವವನನ್ನು ಹಾವು ಕಚ್ಚುವುದು. ஹல்லேலூயா. அதே போல என்னாகமம் 32:23 பாருங்க, உங்கள் பாவம் உங்களையே தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள். பாவங்கள் உங்களே, என்னாக 32:23 பாவங்கள் உங்கள் பாவங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. உங்கள் பாவங்கள் எல்லாம் உங்களை தொடர்ந்து பிடிக்குமா. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் நான் பாவம் செஞ்சிட்டோம், அதை நான் மன்னிச்சிடுவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்குமா பாருங்க. அதே போல் பாருங்கள், இன்னொரு நீதிமொழிகள் 28:13 நீங்கள் பார்க்கும்போது, தன் பாவங்களை மறிக்கின்றவன் வாழ்வறிய மாட்டான், அதை ஒத்துக்கொண்டு விடுவிடுகிறவனும் இறக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம பாவங்களில் நம்ம என்ன பண்ண ஒத்துக்கொள்ளணும், அதை அறிக்கை விட்டு விடணும். அப்படி இருக்கும்போது தான் தேவன் என்ன பண்ண நம்ம பாவங்களை மன்னிக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அந்த பாவங்களுக்கு ஒரு நாள் மன்னிப்பு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். ஹல்லேலூயா. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாகவும் நியாயத்தீர்ப்புக்கு கொண்டு வரும். 1 தீமோத்தேயு 5:24 நீங்கள் பாருங்க. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கின்றது, நியாயத்தீர்ப்புக்குமே முந்தி கொள்ளுகின்றது. சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடுகிறது. 1 தீமோத்தேயு 5:24 வாசிங்க. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருக்கிறது, நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவருடைய பின்தொடரும். ஹல்லேலூயா. அவர் நியாய தீர்ப்புக்கு முன் தொடரும். சிலருடைய பாவங்களை நியாய தீர்ப்புக்கு முன் தொடரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் இப்போ ரோமர் 6:23 நீங்கள் பாருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். 6:23 ரோமர், நம்ம பாவம் செய்தால் பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. அதே போல் எஜேக்கியேல் 18:20 நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஜேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படி நம்ம பார்க்குறோம். இது பாருங்க. அதுபோல் நம்ம தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கணும், தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு எப்படி நாம் நடந்து கொண்ட இந்த பாவங்களெல்லாம் நம்ம விட்டு விலக்குவார் அப்படின்னா, தேவன பாதத்தை நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஒரு இச்சை வரும் பாருங்கள். இப்போ பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கியிருப்பாங்க, வாஷிங் மிஷின் வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆனால் பிசாசு சொல்லுவான், நீ என்ன பண்ண பாரு, அவங்க பக்கத்தில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் நல்லா வாங்கியிருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்ல வீடு கட்டியிருக்கிறாங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ போய் கடனோ லோனோ வாங்கி நீ என்ன பண்ண வாங்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண பிசாசு தூண்டுவான். அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இச்சை வரும், ஆசை வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் வாங்குவோம். வாங்கும்போது கட்ட முடியாது. அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு என்ன வருதோ, பாரம் வரும், வேதனை வரும், கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. ஐயோ நான் வாங்கிட்டேனே கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகுது, பிசாசி தூண்டி விட்டுட்டான், கட்ட முடியல. ஒரு பாரம் நம்மளுக்கு வந்துச்சு. ஆனால் யார் கொண்டு வருவான் அந்த பாரம்னா, பிசாசி கொண்டு வருவான். நம்மளால் கட்டு முடிச்சாதான் நம்ம வாங்கணும். இன்னொன்று ஒரு போதகர் சொல்வார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் சொன்னால் நீங்கள் வாங்குங்க, கட்டு முடிஞ்சா முடியுங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க அப்படின்னுவான். ஆனால் இதெல்லாம் தூண்டுறது யார் தூண்டுவான்,
பிசாசு தோணும். அந்த பிசாசுக்கு நமக்கு இடம் கொடுக்கலாமா? கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது தேவன் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அவர் கண்டிப்பாக கொடுப்பார். தன் பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும். வீடு வேணும் தெரியும், வஸ்திரங்கள் வேணும்னு தெரியும், வேலை வேணும்னு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அவர் பாதத்தில் நம்ம கேட்கும் போது, காத்திருக்கும் போது அவர் கொடுக்குற தேவன். அவர் கை என்ன பண்ண குறுக்கு போகவில்லை, காது மந்தமாகவில்லை. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அதனால அவர்கிட்ட நம்ம கேட்குறவங்களாக இருக்கணும். அவிசுவாசமாக கேட்கக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் கேட்டு, 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கேட்டு, ஐயோ எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீ என்ன பின்வாங்கி போகக்கூடாது. அவர் என்ன சொல்றார்? கேட்டுட்டே இரு, ஜெபிச்சுட்டே இரு, கேட்டுட்டே இரு, தட்டிட்டே இரு அப்படின்றாரு. ஒரு விதிவை கூட நம்ம பார்க்குறோம் வசனத்தில் மத்தையில் நினைக்கிறேன். அதில் என்ன பண்ண ஒரு விதிவை, அந்த விதவை என்ன பண்ணுது? ஒரு எஜமானன்கிட்ட வந்து அவன் ஆண்டவருக்கும் கீழ்பட மாட்டார், தேவனுக்கும் கீழ்பட மாட்டார். அவர்கிட்ட வந்து காலையில் மாலையில் வந்து கதவு தட்டி எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, வாங்க எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனால் அவனுக்கு ஆண்டவருக்கு போய்பட மாட்டான், ஜனங்களுக்கு போய்பட மாட்டான், நல்லவனும் கிடையாது. ஆனால் அந்த விதிவை வந்து தட்டி தட்டி கேட்கும்போது, ஐயோ என்னடா இது விதிவை என்ன பண்ணு, எப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து கதவு தட்டிட்டே இருக்கிறதே, சரி இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண? நியாயம் தீர்க்கிறான், நியாயம் செய்கிறான். அதுபோல் தான் நம்ம தேவன் என்னன்னா, நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும், தட்டிகிட்டே இருக்கணும், அவரை தேடிட்டே இருக்கணும், பாதத்தில் அவரை கூப்பிட்டுட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், என்ன காரியமானாலும் சரி, தேவனாலே ஆகாத காரியம் எதுவும் கிடையாது. ஆனால் விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும். ஐயோ எனக்கு எந்த வருமானம் இல்லையே, ஐயோ எனக்கு வீட்டில் யாரும் இல்லையே, எனக்கு வருமானம் இல்லையே, வந்த வருமானம் வாடி கட்டுறோமே, ஃபீஸ் கட்டுறோமே, எங்களுக்கு பத்தா எப்படி நான் இந்த சைடு வாங்க முடியும், எப்படி நான் இந்த வீடு வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா அப்படி புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லை, என் தேவனால ஆகும், என் தேவனால கூடும், என் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஒரே ஒரு காரியம், அவங்களை தேடணும், அவங்க முகத்தை பார்க்கணும், அவங்களை கூப்பிடணும். நம்ம அவளை கூப்பிடும் போது கண்டிப்பாக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஊழிக்கார பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் நான் பேசும்போது அவங்க சாட்சிகளால் நான் கேட்கும்போது இன்றைக்கி என்றைக்கே ஒரு அவிசுவாசம் வந்துடும். ஏன்னா அப்படி அற்புதங்களை அவர்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கார். அவங்க சாட்சி சொல்லும்போது அவ்வளோ அற்புதங்களுமாக சொல்லுவார். அப்படி சொல்லுவார் அவர் சொல்லும்போது, எப்படி இதெல்லாம் நடக்க சாத்தியம் அப்படின்னா அவர் சொல்லுவார், ஆண்டவர் எனக்கு எல்லாரும் எல்லாமே செஞ்சார் அப்படின்னு சொன்னார். சாப்பாட்டுக்கு இல்லாமல் போடுற வஸ்திரம் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் இருக்கிறவங்களால இப்போ பெரிய பெரிய பில்டிங்கை கட்டிட்டு பெரிய பெரிய கார்களெல்லாம் போய் ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இது எழுத்து படிக்கக்கூட இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் தேவர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். படிப்பே இல்லை, தெரியாது, ஆனாலே இப்போ பைபிள் இது வச்சிருக்கிறார், காலேஜ் வச்சு அவர் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க? சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சாட்சி சொல்கிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தா, என்ன பலத்தினாலோ அல்ல, பராக்கிரமத்தினாலே, ஆவினாலே எல்லாமே ஆனது. நான் எதுவும் செய்யலை, அவர் பாதத்தை நான் உக்காந்தேன். நான் எதுவும் செய்யலை, அவர் பாதத்தில் உக்காந்து அவருக்கு வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிந்தேன். வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி தான் நான் நடந்தேன். ஆனால் இப்போ தேவன் என்ன நான் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சார். நாங்கள் போன அந்த ஊழியக்காரர் நீங்கள் பார்க்கும்போது 300-400 சபை வச்சுருக்கிறாரு. ஆனால் அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா கிராம ஊழியம் செஞ்சு ஏழைப்பட்டவங்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க பார்க்கும்போது இவ்வளோ வசதி வந்தால் கூட, ஆனால் எப்படி ஃபஸ்ட்டு இருந்தாரோ தாழ்மை, அந்த தாழ்மையோடு தான் அவர் இருக்கிறார். தாழ்மை உள்ளவன் நான் ஆசீர்வதிக்கிற, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்பேன்னு சொன்ன வசனத்துபடி அப்படி எவ்வளோ வசதி வந்தாலும் சரி, தாழ்மையோட இப்போ கூட ஏழைப்பட்டவங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இதே என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே, நான் மட்டும் என் குடும்பம் மட்டும் பழிக்கணும் அப்படின்னு சொல்லல. சபையில் என்ன பண்ணணும்? சபைகளை கட்டுறாரு, எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாரு? யார் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சபையில் ஒவ்வொரு சபையில் ஒரு ஊழியக்காரங்களாக நிறுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை வந்தது, தேவனே ஸ்தோத்திரம் அப்பா, உங்கள் சித்தமானால் இதுபடி நாங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுபோல் தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சத்ருக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது என்ன சொல்ற பாருங்க. ஆகவே தாவீது துணிக்கரம், சங்கீதம் 19:13, சங்கீதம் 19:13 சொல்றாரு, துணிக்கரமான பாவங்களுக்கு உமது அடியேனே விளங்கி காக்கும், அவைகளை என்னை ஆண்டு கொள்ளா ஒட்டாதையும் அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணாரு? தாவீது சொல்ற என்று ஜெபித்தார். நீங்களும் பாவத்திலே நுகத்தண்டியிலே இருக்காதபடி தேவன பாதத்தில்
தேவன பாதத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, மனம திரும்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே மத்தேயு 11:28-29 வாசிச்சு பாருங்க. மத்தேயு 11:28-29 வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஷபரலகா. அப்படி இருக்கா? ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன்பட்டு இருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். ஆமென். படிங்க. அப்படி அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அடுத்தவங்களை பாவங்களை மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணா, நிறைய பணத்தை என்ன பண்ண வாங்கிட்டான் எஜமானுக்கிட்ட. ஆனால் அவனுக்கு கொடுக்க முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, எஜமானுக்கிட்டே போய் சொல்கிறாரு, ஆண்டவரே என்னால் கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் சரி நீ பரவாயில்லை, நீ போ, உன்னை நான் மன்னித்திட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஆனால் இவனுக்கு என்னன்னா, யாரோ கொஞ்சம் பணம் கொடுக்கணும். அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, இவர் நடந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு, இவர் பணம் இவர்கிட்ட வாங்கியிருக்கிறவன் வரான், அவனுக்கு கழுத்து பிடிச்சி நெருக்கிறான். நீ பணம் கொடுத்துட்டு தான் போகணும், இல்லைன்னா ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ இந்த ராஜாவுக்கு தெரியுது, நீ மன்னித்து அனுப்பினா அவன் ஜாஸ்தி பணம் ஒன்று கொடுக்கணும், ஆனாலும் அவர் நீர் மன்னித்திட்டீங்க. ஆனால் இவன் என்ன பண்ணா, அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு வேலைக்காரன் வந்து அவனை கழுத்து பிடிச்சி நறுக்கி கொண்டு இருக்கிறா. அதனால் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு சொல்லும்போது மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு நீ கடன் கொடுத்துட்டு நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ண இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் என்னன்னா, தேவன் நம்மளை மன்னித்தது போல் நாம் அடுத்தவங்களை மன்னிக்கிறவங்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம அடுத்தவங்களை மன்னிக்கிறவங்களா, தேவன் நம்ம அவங்கள மன்னித்தார், அதை அடுத்தவங்களை கூட நம்ம மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். ரோமர் 8:15 நீங்கள் பாருங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகின்றதற்கு நீங்களே அடிமைத்தனத்திலே ஆவியையும், அது படிமா, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமலும் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகின்ற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ண, அப்படி அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்க பெறல. நீங்க எப்போ அபிஷேகப்பட்டீரோ, ஞானஸ்தானம் எடுத்தீரோ, சபைக்கு வருகிறீர்களோ, இன்னும் நீங்க அடிமைத்தனத்தாக இருக்கணும்னு சொல்லி தேவன் உங்களை விரும்பல. அடிமைத்தனம் அப்படின்னா பிசாசு கடுமையாக நம்ம இருக்கவே கூடாது. ஆனால் நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி எப்படிப்பட்டதுன்னா, அப்பா பிதாவே என்று புத்திர சுகாரத்தின் ஆவி பெற்றிருக்கிறீர். ஹல்லேலூயா. புத்திர சுகாரர் அப்பா, உங்கள் அப்பாவுக்கிட்ட எப்படி நீங்கள் உரிமையாக நீங்கள் கேட்குறீங்களோ, எப்படி உங்கள் அப்பா மேலே விசுவாசம் வைக்கிறீங்களோ, அப்படிதான் நீங்கள் நீங்கள் உங்களை ரட்சித்திருக்கிற அப்பா யாரோன்னா பிதாவை இடத்துல நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, பிள்ளைங்களாக நீங்கள் இருக்கிறீங்க. நீ அடிமைத்தனத்திலிருந்து இல்லை, அடிமைத்தனத்திலிருந்து வந்துட்டோம். அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மளை மீட்டு கொண்டார். எப்போ நம்ம பிதாகுமாரன் பரிசுத்தாவினோட நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்போ ஆண்டவரோட பிள்ளைங்களை நம்ம ஆயிட்டோம். நம்ம அடிமைத்தனமாக இப்போ இனிமேல் இருக்க தேவை கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நான் என் தேவனோட பிள்ளை, நான் அடிமையின் பிள்ளை கிடையாது, பிசாசின பிள்ளை கிடையாது, நான் அடிமைத்தனத்தில் இனிமேல் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். நீங்கள் பார்க்கும்போது அப்ரஹாம் லிங்கன் ஒருத்தர், ஒரு நல்ல ஒரு போதகர், அவர் நல்ல தேவ மனிதன். அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஊர் இதுன்னா அமெரிக்கா நினைக்கிறேன். அங்கே என்ன பண்ண, அப்ரஹாம் லிங்கன் இருந்தாரா. அந்த காலத்தை நீங்கள் பார்க்கும்போது அடிமை பெண்கள், அடிமை ஆண்கள் என்று இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ண, அடிமைத்தனத்தை வச்சுருப்பாங்க குடும்ப வீட்டில். இப்போது கிராமத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு 50,000 கொடுத்துட்டோ 10,000 கொடுத்துட்டோ நீ வேலை செய்யணும், அடிமைத்தனம் சொல்கிறாங்க இல்லையா. அது தெரியுமா, அது என்ன சொல்லுவாங்க, அது நம்ம தெலுங்குல சம்பளகாலன்னு சொல்லுவாங்க, அது தமிழில் எனக்கு தெரியாது. வேலைக்காரங்க, அது அந்த அடிமை இருக்க ஜனங்கள். ஒரு பொண்ணு என்ன பண்ண, கருப்பாக இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா அடிமைத்தனத்தில் இருந்ததா. ஒரு இடத்துல ஒரு வீட்டில் வேலை செஞ்சு கொண்டு, அப்போ அவங்க வீட்டில் அந்த பணம் கொடுத்து அந்த பொண்ணை விடுவிக்க முடியல. அப்போ அவர் என்ன பண்ணாங்கன்னா, கொண்டு வந்து அந்த கிராமத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும், ஒரு மரம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்துக்கிட்ட வந்து எல்லா நியாயஸ்தர்களெல்லாம் சேருவாங்க தானே, பெரியவங்களெல்லாம்.
அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்து அந்த புள்ளையை வேலை முட்டாங்களாம். ஏன்னா அவங்களால அவங்க அப்பா அம்மானால மீட்டுக்கொள்ள முடியல. ஆபிரகாம் லிங்கன் அங்கே இருக்கிறாரு. அப்போ இந்த அடிமை பொண்ணு என்ன பண்ணாருன்னா, ஐயோ யாராவது ஏலத்தில் கொண்டு போய் அவளை பொண்ணு அந்த பொண்ணு அடிமைத்தனத்தை வச்சுருப்பாங்க, ஏதேதோ பாவம் பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே என்ன பண்ணார், ஏலத்தில் கூப்பிட்டு இவரே இந்த பொண்ணை வாங்கிக்கினாராம். வாங்கிட்டு அப்போது அவர் சொன்னாரா, இனிமேல் நீ அடிமை கிடையாது, நீ சுதந்திரமாக போய் நீ தாராளமாக எங்கே வேணாலும் நீ வாழலாம், நீ நல்லபடியாக நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கன் அந்த பொண்ணை காசு கொடுத்து மீட்டு கொண்டு போ அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு சொல்லிச்சா, ஐயா நான் வாழ்நாள் முழுவதும் நான் அடிமைத்தனத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சேன், அடிமையாக தான் இருப்பேன்னு சொல்லி நினச்சேன். ஆனாலும் நீங்கள் என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க, என்னை மீட்டு கொண்டீங்க. ஐயா நான் அடிமையில் இருக்கா, ஐயா நான் சுதந்திரமாக இருக்க எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு நான் வேலை செய்து கொண்டு உங்களுக்கு ஒரு அடிமையாக நான் இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிச்சேன். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, சரி வாம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாரா. ஆனால் இவரு கூட அவங்க ஆண்டவரை பற்றி இந்த அம்மா இவருக்கு சத்தியத்தை சொல்லி அந்த மகளை என்ன பெரிய ஒரு ஊழிக்காரிய ஒரு தீர்க்கதரிசியாக மாறிச்சான் அந்த பொண்ணு. அல்லேலூயா. அப்போ அந்த அடிமை தனத்திலிருந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆபிரகாம் லிங்கன் கொண்டு போய் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேவனை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இது ஒரு புக்கில் நான் படித்தேன். அல்லேலூயா. அதுபோல தான் அடிமைத்தனம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும், அவங்க எங்கே போனாலும் நம்ம போகணும். அப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மளை என்ன பண்ணார், தேவனை மீட்டு கொண்டார். எப்போ நம்ம பிதா குமாரன் பரிசுத்தாவியரோட நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவோ, இந்த வேதத்தை நம்ம கையில் தேவன் எப்போ கொடுத்தாரோ அன்றைக்கே நம்ம அடிக்குமே தனத்திலிருந்து தேவன் நம்ம மீட்டு கொண்டாருன்ற நம்மளுக்கு ஒரு விசுவாசம் வேணும். அல்லேலூயா. நம்ம அடிமைத்தனத்தை புள்ளிங்களுக்கு கிடையாது, நம்ம சுயாதீன புள்ளிகள் நம்ம. அல்லேலூயா. அதே போல தான் நம்ம அடிமைகளை கிடையாது. நம்ம தேவன்கிட்ட நம்ம கேட்கணும், இந்த ஸ்லாகியத்தை தேவனீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம நன்றி சொல்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதே போல் புலம்பல் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். புலம்பல் 3வது அதிகாரம் 27வது வசனம். புலம்பல் என்ன மக்கள் பரமகீதங்களா? புலம்பல் இருக்கும் பாரு, 3:27. எரேமியாக்கு நெக்ஸ்ட், எரேமியாக்கு நெக்ஸ்ட் 3:27. இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்குகிறது மனுஷனுக்கு நல்லது. சத்தமா படிமா. சவுண்டி 27 மட்டும். அல்லேலூயா. நீங்கள் வாலிப வயதிலே பாவங்களை விட்டு விட்டு கிறிஸ்துவினை படிங்க, நீங்கள் படிங்க, நான் வேற படிக்கிறேன். தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். ஆமா. அதுல என்ன வயசுன்னு சொல்லியிருக்கிறது, இதுல இளப்பிராயத்திலே அப்படின்னு. ஆனால் இதில் வாலிப வயசில் வாலிப வயதிலே பாவங்களையே விட்டு கிறிஸ்துவினை பணியை செய்வீர்களானால் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் வாலிப வயசில் தேவனை நீங்கள் தெரிந்து கொண்டு தேவனுக்காக நீங்கள் வாழும்போது கர்த்தர் என்ன பண்ணார், உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 11:30வது அதிகாரத்தை இருப்பாருங்க. மத்தேயு 11:30 அதில் அதிகாரத்தில் என் நுகம் மெதுவாகியும் என் சுமையை இலவாகவும் இருக்கின்றது என்றார். ஹல்லேலூயா. ஆனால் கொஞ்ச நாள் கஷ்டம்தாங்க ஊழியம் அப்படின்னா. ஆனால் எல்லா தேவன் அறிந்து கொண்டு தேவன் நம்மளோட இருக்கும்போது அந்த நுகம் நமக்கு இருக்கிற அந்த நுகம் லகுவாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஃபர்ஸ்டில் நம்ம கஷ்டம்தான் அந்த நுகம் சுமக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மளோட இருக்கும்போது, பிதா நம்மளோட இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கும்போது ஆனால் அந்த நுகம் லகுவாக தான் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல தான் அவர் சொல்கிறார், இன்னொரு வாட்டி அந்த வசனம் வாசித்து பாருங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமையை இலகுவாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா
லூக்கா 13:16 இந்த வசனம் வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம், என்ன டைம் ஆயிடுச்சு. லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் 12:13 வாசிங்க. 12:13 லூக்கா 13:13. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம். 18 வருஷமா பிசாசானவனா கட்டி வைத்திருக்கிறான், அகூனியா இருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறா. பாருங்க, நம்ம இந்த எப்போ பார்த்தாலும் இப்படியே நெஞ்சு குனிஞ்சிட்டே போயிட்டு இருந்தா வானத்தை நம்ம பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ஒளி வரும் நம்மளுக்கு குனிஞ்சிட்டே இருந்தா. ஆனால் யார் அது கட்டி வச்சிருக்கிறாருன்னா பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விடுவிக்கிறார். அப்போ அந்த விடுவிக்கும் போது அவளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். எத்தனை நாள் அவள் வேதனைப்பட்டிருப்பா, எத்தனை நாள் துக்கப்படுத்திருப்பா, எத்தனை நாள் கண்ணீர் விட்டுருப்பா. ஐயோ, இது என்ன பாவம், நானும் செஞ்ச பாவமா, என் பிதாக்கள் செய்த பாவமா, என்ன பாவம். கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, இல்லை உன் தாய் தகப்பன் செய்த பாவம்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் சொல்லியிருப்பாங்க அவன் கர்மம்னு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க ஏதோ பாவம். கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க பிதி பின்னி சூன்யமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எத்தனோ வைதர்கள்கிட்ட கூட போய் பார்த்துருக்கலாம், எவ்வளோ வந்திருக்கலாம். ஆனால் அவ்வளோ ஜபம் பண்ணுறவ தான், அவ்வளோ வேதத்தை வாசிக்கிறவள தான், அவ்வளோ தேவனை தேடுறவள தான். ஆனாலும் அந்த கட்டிலிருந்து தேவன் என்ன பண்ணார், ஒரு நாள் விடுவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ அதே போல தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த கஷ்டம், வேதனை, துன்பம், வியாதி, துக்கங்களும் என்ன இருந்தாலும் சரி, ஆனால் தேவன் ஒரு நாள் விடுவிக்கிறார் என்று நம்ம விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும். ஆனால் இது பிசாசுக்கு நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்காம நம்ம தேவனை தேடும்போது, தேவனுக்காக நம்ம வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் வச்சிருப்பா. அதனால நாளில் நம்மளுக்கு விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொன்னாரா, இது பாருங்க, பவுல் சொன்னாரா, ஆண்டவரே இந்த முள்ளு என்னை விட்டு விலகட்டும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ அப்படின்னு சொன்னாரா. ஆனால் அந்த வியாதி என்ன வியாதின்னு தெரியாது, அதிலவே அவர் ஊழியம் செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அதுபோல் நம்ம கட்டுகளெல்லாம் உடையணும்னா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி தேவன் பாதத்தில் நம்ம அமர்ந்து ஜெபிக்கிறவங்களா சரி, நம்ம எழுமி நிற்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாம் ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நுகதண்டிகளை முறிக்கணும் சாமி. எங்களுக்கு இருக்கிற இது வேதனை, கஷ்டம், கண்ணீர், வியாதி, இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தேவன் நீர் கொடுப்பீர்.